நீங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்குள்ள போனீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் டைம்ல வந்து கிலோ கணக்குல வந்து ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கும். பட் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க வெயிட் வந்து டிராப்பே ஆகாது. நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. பட் வெயிங் ஸ்கேல்ல வந்து 1 ஆர் 2 பாயிண்ட் அந்த ஃப்ளக்சுவேஷன்ல தான் இருந்துட்டே இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுங்களா? அத டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. டெய்லி வெயிங் ஸ்கேல் ஏறணும்னு ப்ரே பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்ற இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்களா அப்படின்றத செல்ஃப் அசஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்ன்றது ஈஸியாவே நடக்கும். ஃபர்ஸ்ட் உங்க TDW வந்து ரீகால்குலேட் பண்ணுங்க. ரீகால்குலேட் பண்ணி உங்க மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட், அந்த மெயின்டெனன்ஸ் கேலரியில இருந்து ஒரு 100 கிராம்ல இருந்து ஒரு 200 கிராம் கேலரி வந்து ரெடியூஸ் பண்ணுங்க. 200 கிராமே மேக்ஸிமம் தான், அதுக்கு மேலலாம் வந்து ரெடியூஸ் பண்ணாதீங்க. தேர்ட், உங்க நீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. நிறைய நடங்க, ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுங்க, அதிகமா நின்று ஒர்க் பண்ற மாதிரி பாருங்க. உட்காந்துட்டே ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி உங்க பாடியை வச்சுக்காதீங்க. நாலாவது வந்து இப்போ நீங்க வீக்லி 3 டைம்ஸா நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா அது அடிஷனலா 1 டேவா இன்க்ரீஸ் பண்ணுங்க. வீக்லி வந்து 4 டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அஞ்சாவது வந்து இருக்கிற முக்கியமான விஷயம் ட்ராக்கிங். நீங்க சாப்பிட்ற எல்லா ஃபுட்டையும் நீங்க ட்ராக் பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா கூட அது உங்க கேலரி இன்க்ரீஸ் தான் பண்ணணும். எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுங்க. இவன் சொல்றான் அவன் சொல்றான் 1 டே தானே ஒரு வேளை தானா, அந்த கதெல்லாம் வேணாம். எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணினா தான் உங்களுக்கு எக்ஸாக்டா நீங்க என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளவு பர்ன் பண்றீங்கன்றது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு வெயிட் வந்து ஸ்டாப் ஆகி நிக்குது பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் மெட்டபாலிக் பிளேட்டோ. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்து அதுல இருந்து வெளியே வர முடியாம இருந்தீங்கன்னா கமெண்ட்ல போயிட்டு பிளேட்டோன்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.